வணக்கம். இது கலைக்கதைக்களம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப் போகும் ஒரு சிறிய வரி, ஆனால் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பெரிய உண்மை. வேலையறிந்து பேசு, நாளறிந்து பயணம் செய். இந்த ஒரு வரியில் என்ன அர்த்தம் இருக்கிறது? ஏன் இதை நம்ம முன்னோர்கள் இவ்வளவு முக்கியமாக சொல்லியிருக்கிறார்கள்? இந்த இரண்டு விஷயங்களை பின்பற்றினால் நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்? இதையெல்லாம் இப்போ விரிவாக பார்ப்போம். வேலையறிந்து பேசு. என்ன அர்த்தம்? நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் எதனால் வருகிறது தெரியுமா? தவறான நேரத்தில் பேசுவதால். ஒரு நல்ல விஷயத்தை கூட தவறான நேரத்தில் சொன்னால் அது பிரச்சனையாக மாறிவிடும். உதாரணம், ஒரு மனிதர் கோபத்தில் இருக்கிறார். அந்த நேரத்தில் நீங்கள் அவரிடம் நல்ல ஆலோசனை சொன்னாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்வாரா? இல்லையே, அவர் இன்னும் கோபப்படுவார். அதனால் என்ன செய்ய வேண்டும்? முதலில் அந்த மனிதரின் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும். சரியான நேரம் வரும்போதுதான் பேச வேண்டும். இதுதான் வேலையறிந்து பேசு என்ற கருத்தின் மையம். பகுதி 2. வார்த்தையின் சக்தி. நண்பர்களே, ஒரு வார்த்தை மனிதனை உயர்த்தும். அதே வார்த்தை மனிதனை வீழ்த்தும். அதனால்தான் பேசும் நேரம் மிகவும் முக்கியம். நல்ல நேரத்தில் சொன்ன வார்த்தை உறவுகளை கட்டியமைக்கும், நம்பிக்கையை உருவாக்கும், மரியாதையை அதிகரிக்கும். தவறான நேரத்தில் சொன்ன வார்த்தை சண்டையை ஏற்படுத்தும், உறவுகளை உடைக்கும், மனக்காயத்தை தரும். பகுதி 3. வாழ்க்கையில் நடந்த உண்மை. ஒரு மனிதர் தனது நண்பரிடம் ஒரு நல்ல யோசனையை பகிர விரும்பினார். ஆனால் அந்த நண்பர் அந்த நேரத்தில் வேலை பிரச்சனையால் மன அழுத்தத்தில் இருந்தார். அவர் சொல்லும் விஷயத்தை கேட்காமல் அவரை தவறாக புரிந்து கொண்டார். பின்னர் என்ன நடந்தது? அவர்கள் நட்பு இட்செல்ஃப் பாதிக்கப்பட்டது. காரணம் என்ன? தவறான நேரத்தில் பேசியது. பகுதி 4. நாளறிந்து பயணம் செய். இப்போ 2வது பகுதியை பார்ப்போம். நாளறிந்து பயணம் செய். இதன் அர்த்தம் என்ன? நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் சரியான நேரத்தில் நடந்தால்தான் அது வெற்றி பெறும். ஏன் நாள் முக்கியம்? சில நாட்கள் சாதகமாக இருக்கும், சில நாட்கள் சவாலாக இருக்கும். நாம் திட்டமிடாமல் செயல்பட்டால் வேலை தோல்வியடையும், மன அழுத்தம் வரும். உதாரணம், ஒரு மாணவர் தேர்வுக்கு தயாராகாமல் கடைசி நாளில் மட்டும் படிக்க ஆரம்பித்தால் வெற்றி பெற முடியுமா? முடியாது. ஆனால் தினமும் சிறிது நேரம் திட்டமிட்டு படித்தால் நிச்சயமாக வெற்றி. பகுதி 5. சரியான திட்டமிடல். நண்பர்களே, நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் 2 விஷயங்கள் மிகவும் முக்கியம். சரியான நேரம், சரியான திட்டம். வாழ்க்கையில் பயன்படுத்துவது எப்படி? கோபத்தில் இருக்கும்போது பேசாதீர்கள். சிந்தித்து பேசுங்கள். முக்கிய முடிவுகளை அவசரமாக எடுக்காதீர்கள். திட்டமிட்டு செயல்படுங்கள். பகுதி 7. அமைதி ஒரு சக்தி. சில நேரங்களில் பேசாமல் இருப்பதே பெரிய புத்திசாலித்தனம். எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அமைதியாக இருப்பது பல நேரங்களில் பிரச்சனையை தீர்க்கும். தவறான வார்த்தைகளை தவிர்க்க உதவும். பகுதி 8. வாழ்க்கையை மாற்றும் பழக்கம். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? இன்றிலிருந்து இந்த 2 விஷயங்களை பின்பற்ற ஆரம்பியுங்கள். பேசுவதற்கு முன் சிந்தியுங்கள். செயல்படுவதற்கு முன் திட்டமிடுங்கள். முடிவு. நண்பர்களே, இந்த ஒரு வரி வாழ்க்கையை மாற்றக்கூடியது. வேலையறிந்து பேசு, நாளறிந்து பயணம் செய். இதை நீங்கள் தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பித்தால் உறவுகள் நல்லபடியாக இருக்கும், மன அமைதி கிடைக்கும், வெற்றி நிச்சயம் வரும். டார்கெட் டு ஆக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள்.